ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அப்படியத்தினாலே சமதர்மம், சம மதம், சம நீதி, சமத்துவம் இப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, மதத்தை வந்து என்ன பண்றாங்க, கடுமையா திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் மதத்தையும் இன்னொரு சார் மதத்தை என்ன பண்றாங்க தூண்டி விட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா வேடிக்கைலாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அரசியல் கட்சியெல்லாம் இருக்கு, மனிதர்கள் இருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தர் ரீல்ஸ் மோகத்துல என்ன பண்ணிருக்காரு, நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. இவரு கடந்த மழை காலத்துல கூட என்ன பண்ணாருன்னா நிறைய பேசும் பொருள் நிறைய டிவில எல்லாம் வந்தாரு. என்னன்னா மழை வந்து தென் மாவட்டங்களை மட்டும் போட்டு போட்டு தாங்கிது. அதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தாரு, மழை வந்து வருது எங்க பக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென்காசியை சேர்ந்த இந்த நபர் தான் என்ன பண்ணிருக்காரு, ரீல்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. தன்னுடைய மாவட்டத்துக்கு மழையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எமோஷனல் ஆகி பேசியிருந்தாரு. அதுவே கடந்த கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை அடி அடின்னு பார்த்து என்ன பண்ணிச்சு, வெளுத்து வாங்கிருச்சு தென் மாவட்டங்களை முழுக்குமே. அப்ப என்ன பண்ணாரு, சும்மா பேச்சுக்கு கூப்பிட்டையா, ஆனா இந்த அளவுக்கு வந்து மழையை நீங்க கொடுத்துட்டீங்க, அதிகமாவே கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினாரு. ஜாலியாவும் இருந்தது. இப்ப அதே மனுஷன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் வேறுபாடு உண்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் சொல்ற விஷயம் வந்து உண்மையிலேயே ஏத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பண்டிகை வருது, கிறிஸ்துமஸ் அது மாதிரி வருதுன்னா நீங்க என்ன பண்றீங்க, கேக்கு கொடுக்குறீங்க. அதை நாங்க என்ன பண்றோம், வாங்கி என்ன பண்றோம், சாப்பிடுறோம். நாங்க அந்த மதத்தையோ மனுஷாரு ஜாதியோ எதுவுமே பார்க்கறதுல, நீங்க அன்பா கொடுக்குறீங்க, நாங்க என்ன பண்றோம், எடுத்து நாங்க சாப்பிடுறோம். ஆனா இதுவே எங்களுக்கு ஒரு பண்டிகை வருது, தீபாவளியோ பொங்கலோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நாங்க எதனா பலகாரம் செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தா நீங்க ஏன் அதை தீட்டுன்னு பாக்குறீங்க, அதை ஏன் நீங்க சாப்பிட மாட்டேன்றீங்க? ஏசப்பா சொன்னாரா உங்களுக்கு சாப்பிட வேணான்னு சொன்னாரா உங்களுக்கு? ஏசப்பாவே சொல்லலையா? நீங்களா வந்து ஏசப்பாவை வந்து கெட்டவரா மாத்துறீங்க, அவரு சொல்லாதத சொல்றேன்றீங்க, எதுக்கு இது மாதிரி மனுஷ ஜனமெல்லாம் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ற மாதிரியே கேள்வி கேட்டிருக்காரு. ஆனாலும் அவரு சொல்ற விஷயம் வந்து ஏத்துக்கொண்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. நேத்து தான் ஏசப்பா சாமியை கும்பிட போயிருப்பான். நம்ம இன்னைக்கு வீட்டுல கறி விருந்து போட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா, நான் ஏசப்பா சாமி கும்பிடுதே, நான் சாப்பிட மாட்டேன், ஏசப்பா சாப்பிடாதன்னு சொல்லியிருக்காரு. ஏசப்பா எப்ப சோத்த வேண்டான்னு சொன்னாரு, சோத்த சாப்பிடாதங்க அப்படின்னு எப்ப சொன்னாரு? எந்த இடத்துல எழுதி வச்சிருக்காரு சொல்லு. இந்த பரம்பரையா ஏசப்பா சாமி கும்பிடுவாங்க பாரு, அவங்கள சொல்ல மாட்டாங்க. அவங்கள இந்த மாதிரி சொல்ல. நம்ம வீட்டுல கறி விருந்து போட்டோம்னா, கிடா வெட்டி போட்டோம்னா நடு வீட்டுல உட்காந்து சாப்பிடுவாங்க. நேத்து போய் ஏசப்பாட்ட போய் சாமி கும்பிட போனவே தான் இவன் பேச்சு பேசுதான். ஒரு சில பேர் தான், நான் நல்லவங்கள சொல்லல. என்ன, நான் ஏசப்பா சாமின்னு பார்க்க மாட்டேன், அல்ல சாமின்னு பார்க்க மாட்டேன், மாரியாத்தா காளியாத்தா சொல்ல மாட்ட சாமி இந்து சாமின்னு பார்க்க மாட்டேன். மனசு இருக்கான்னு பார்ப்பேன், அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுவேன். மனுஷங்க இருக்காங்கன்னு பார்ப்பேன். ஏன்னா நான் மனுஷன். அந்த ஏசப்பா சாமி நல்ல மனுஷன் இல்ல, அவர் அன்பை காட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு, இல்ல அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையை பேசி ஏசப்பா பேரை கெடுக்காதீங்களே. ஆமா, ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, பாவம் உண்டு நான் உனக்கு. நாங்கெல்லாம் கேக்கு தந்தா நீங்க சாப்பிடுவீங்களா? நாங்க சாப்பிடாம மனசார தந்தா நாங்க சாப்பிடதான் செய்வோம். தேவையில்லாத கமாண்ட் எழுதாத. இந்த மாதிரி கமாண்ட் எழுதுவன் புள்ள முந்தானத்து ஏசப்பா சாமியை கூட போனவனா தான் இருப்பான். ஆமா, ஏன்னா கடவுள் எந்த கடவுளும் வந்து என்ன பண்ற, ஒரு மனிதனை வெறுத்து நீ வந்து என்ன பண்ணாத, அவன் கூட இருக்காத அப்படின்னு, அன்பாதான் நேசிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மதத்தையும் அதுதான் சொல்லுது. நீ மனுஷரை வந்து அன்பாவே பார்க்கணும். குறிப்பா நீங்க வந்து கிறிஸ்துவ மதத்துல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து வர்றாங்க, அன்பா உங்க கிட்ட வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க ஏத்துக்கங்கன்னு தான் சொல்லாது. அவங்களுடைய சாப்பிடுற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க நட்பு விஷயமா இருந்தாலும் சரி, அதை ஏத்துக்க அப்படின்னு தான் சொல்லுதே கண்டி, யாருமே வெறுக்காத அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவங்க வந்து உங்களுக்கு அன்பா எதுனா கொடுத்தா நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கி சாப்பிடுங்க. நீங்க அன்பா கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்களா? ஐயோ நீங்க கிறிஸ்டின், நீங்க கொடுத்தா நாங்க சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அவங்க வந்து என்ன பண்ணல, கடந்து போல. நீங்க அன்பா கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி சாப்பிடுறாங்க. அதே அன்போடு அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. இங்க வந்து நீங்க ஏசப்பாவை வச்சு என்ன பண்ணாதீங்க, பிரிவினை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மதத்தை வச்சு நிறைய பேர் என்ன பண்றாங்க, வேற மாதிரிலாம் என்ன பண்றாங்க, வன்முறைகளை பிரிவினைகளை ஏற்படுத்துறாங்க. அது அவங்களோட அரசியல் ஆதாயமா இருக்கலாம். ஆனா மனுஷ பையங்க நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய அரசியலை புரிஞ்சுக்கின்னு நம்ம தான் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதான் இந்த மனுஷன் சொல்றது வந்து உண்மையில இருக்கு. ஒற்றுமையா இருக்கணும், இந்த மத வேறுபாடெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம எல்லாருமே மனுஷ பையங்க, ஜாதி வேறுபாடு மத வேறுபாடுலாம் இருக்க கூடாது. நம்ம எல்லாம் மனுஷ பசங்க, அதனால நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்ட வீடியோ வந்து ரொம்ப வைரலா இருக்கு. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.